அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெறுகிற தோழர்களுக்கு உடனடியாக அவருடைய பணப்பலனை தராமல், அது அவர்களுக்கு உரிய பணம், 30 ஆண்டுகளாக சேர்ந்த பணம், சேமித்த பணம், அதையே அரசாங்கம் கையாடல் செய்து தனக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. 24 மாதங்களாக கொடுக்காமல் இருந்தார்கள். இப்போதும் ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு அவர்கள் கொடுக்க போவதில்லை, நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய பஞ்சப்படி, பென்ஷன் பெறுகிறவருடைய பஞ்சப்படியையும் முறைப்படி கொடுக்காமல் தாமதப்படுத்தி நீதிமன்றம் சென்று 9 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி, வழக்கு நடத்தி, ஜெயிச்ச பிறகு அந்த பணத்தை முழுசாக கொடுக்கல. அதே மாதிரி வரிசையா பார்த்தீங்கன்னா இப்போ தனியார் மயப்படுத்துகிற ஏற்பாட்டை அவர்கள் செய்கிறார்கள். வாரிசுக்கு வேலை என்பதை முறையாக அமுல்படுத்த மறுக்கிறார்கள். 2003க்கு பிறகு வேலையில் சேர்ந்தவர்களுக்கு பழைய பென்ஷன் என்பதை அமுல்படுத்த மறுக்கிறார்கள். அது இப்போ செப்டம்பர் கிப்டம்பர் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் ஒப்பந்தப்படி எங்களுக்கு அந்த பென்ஷன் உரிமை, அரசாங்கத்தினுடைய அது கிடையாது. ஆகவே அதை அவர்கள் மறுக்கிறார்கள். வரவுக்கும் செலவுக்குமான தொகையை அரசாங்கம் முழுமையாக தர வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை முழுமையாக ஏற்றாலே இந்த பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். இப்போ கொஞ்சம் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆகவே முழுமையாக அதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். போக்குவரத்து கழகங்கள் ஓரளவுக்கு இழப்பை சம்பாதிப்பதற்கு காரணம், நாம் வருமானம் இல்லை, நஷ்டம் என்று தெரிந்தே 10,000 பேருந்துகளை இயக்குகிறோம். மக்களுக்காக, சமூகத்திற்காக. முதலமைச்சர் இப்ப குறிப்பிட்டது, கல்வி செலவை குறிப்பிட்டதை போல இது சமூக முதலீடு. இது செலவாகவே அவர்கள் பார்க்க கூடாது. ஆகவே அதற்கு பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கி இதற்கான பணத்தை அவர்கள் செய்யாமல், போக்குவரத்து கழகங்களை சீர்படுத்தாமல் வழியில்லை. தனியார் மையத்தை கைவிட வேண்டும். கான்ட்ராக்ட், அவுட் சோர்சிங், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தனியாருக்கு கொடுத்து விடுவது, பணிமனைகளையே தனியாருக்கு கொடுத்து விடுவது போன்ற இந்த முடிவுகளை ரத்து செய்ய வேண்டும். அதிமுக போட்ட மோசமான 8 அரசாணைகளை ரத்து செய்வோம் என்று நீங்கள் சொன்னீர்கள். 4 வருஷம் ஆச்சு, ரத்து செய்யவில்லை. தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த எதையும் நீங்கள் தொழிலாளியை பொறுத்தவரையில் அமுல்படுத்தவில்லை. ஆகவே அமுல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தித்தான் இந்த போராட்டம். அரசாங்கம் சரி, ஓய்வு பெற்றவருடைய பணப்பலனை இப்படி தருகிறோம் என்று ஒரு தேதி அல்லது ஒரு காலம், இப்போ தீபாவளிக்கு முன்னாடி தருகிறோம் என்பது போன்று ஏதேனும் ஒரு வாக்குறுதியை கொடுக்காமல் இந்த போராட்டம் இருக்காது. இது நீடித்து நடக்கும், எவ்வளவு நாள் ஆனாலும் நடக்கும் என்பதுதான் எங்கள் முடிவு.